அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் பற்றியும் பிடிஎஸ் பற்றியும் அடுத்து என்ன படிக்கலாம்ன்ற நிறைய டாப்பிக்கில் நிறைய விஷயம் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ டைரக்ட்லி கம் டு த பாயிண்ட், அதை கம் டு த கண்டென்ட். ஓகே, ஸோ நான் ஒரு டாபிக் பற்றி யோசிக்கிறேன், அந்த யோசிக்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடணும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இங்கே யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ன்றது எப்படின்னா, நான் ஒரு மார்க் ஆனது அது எம்பிபிஎஸ்க்கோ இல்லை பிடிஎஸ்க்கோ இல்லை எம்பிபிஎஸ்க்கு பொருத்தம் இல்லைன்னா அடுத்து என்னென்ன யோசிக்கணும் அப்படின்ற மாதிரியான நான் ஒரு டாபிக் யோசிக்கிறேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறதுக்கும் சும்மா நான் ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபோட்டோ வச்சு உங்களை பார்க்கறது மட்டும் போகிறதா யோசிக்கல. ஒவ்வொரு வீடியோலும் ஒரு கண்டென்ட் இருக்கணும், அந்த கண்டென்ட் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். ரெலவெண்ட்டாக இருக்கும்போது ஒருவேளை இந்த மாதிரி எனக்கு ரெலவெண்டான ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன், அதுக்கு ஈக்குவலாக நம்ம வேற இடத்துல எம்பிபிஎஸ் படிக்க முடியும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய இட் இஸ் எ ப்ரொஃபஷனல் ஜாப். ஓகே, ஸோ இதை பற்றி பேசுறதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். கம் டு த கண்டென்ட். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஓசி கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க, ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க, ஒரு எம்பிசி கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க, அதுவும் மார்க் கண்டிஷன்ஸ் ஆர் 350 450. இந்த இடைப்பட்ட மாணவர்கள் இந்த மாணவர்கள்லாம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம்? அதுக்கு நான் ஒரு டேட்டா கொடுக்கணும் கூட, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அக்கௌண்ட் கூட நான் கொடுக்குறேன். கவர்மெண்ட் கோட்டாவில் 350 450, இது பிசி ஓபிசியில் எத்தனை பேர் இருக்கான்னு கூட என்னால் கண்டென்ட் கொடுக்க முடியும். அவ்வளோ மாணவர்கள் இருக்கான். பட் அவ்வளோ பேருக்கும் இங்கே சீட் இருக்கான்னு கேட்டால், சீட் இருக்குன்னு நினைக்கிறத விட பணம் இருக்கிறவங்களுக்கு சீட் இருக்கு. பணம் இல்லாதவர்கள் இல்லை பணம் குறைவாக வச்சிருக்கவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலையா? அதனால நான் அது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு பெற்றோர்கள் காலையிலேருந்து ஒரு 4-5 பேர் பக்கம் வந்தாங்க. அவங்க எல்லாமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா, அப்போ நான் இதையே ஒரு டாப்பிக்காக என்னிடம் அந்த மாணவர்களுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனை தேடி ரைட் அப் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரேஞ்சில் போயிடலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கும்போது, அது ஏன் உங்களுக்காக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல். ஸோ கண்டிஷன்ஸ், நீங்கள் ஒரு ஓசிபிசி கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த மைனாரிட்டியும் எலிஜிபிளில் கிடையாது. மைனாரிட்டி இருந்தாலும்னா சார் ஒரு 5 லட்ச ரூபா கட்டி போயிடலாமே, கூட விட முன்ன பின்ன பணம் இருந்தாலும் பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு போயிடலான்னு சொல்லாமே. ரைட், மைனாரிட்டி இல்லை. அதே மாதிரி அப்படி இருந்தும் ஒரு 20 லட்சம் வரைக்கும் பணம் கட்டி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் என்னோட குடும்பம் இல்லை. ரைட், அடுத்து இந்த வருஷம் படிச்சே தீரணும், இதுக்கப்புறம் இந்த வருஷம் நடந்த மாதிரி நீட்டில் இருக்கிற குடும்பம் அடுத்த வருஷம் நடந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கையோட கனவு என்ன ஆயிடும்? அடுத்து நான் இந்தியாவில் தான் படிப்பாங்க, நீங்கள் என்னதான் உருட்டி பரட்டி துட்டி அமைச்சாலும் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க. அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ கண்டிஷனாக இருக்கலாம். ஸோ கம் டு த பாயிண்ட். மேபி ஒரு 350 450 மார்க் இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் எப்போதும் தேடுங்கள். ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஈவன் தோ இன்க்ளூடிங் சிம்பயாசிஸ், ஈவன் அடுத்த ஒரு வீடியோவில் இந்தியா முழுவதும் இருக்கிற டீம்டு பல்கலைக்கழகத்தில் லோயர் ஃபீஸில் கொடுக்குற மொத்தம் ஒரு 20 கல்லூரிகள் ஐடென்டிஃபை. நம்மளோட கல்லூரியே மினிமம் 20, நமக்கு முன்னாடி லோயர் ஃபீஸ் ஆஃபர் பண்ணுற அவ்வளோ கல்லூரிகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை விட. ஸோ அவ்வளோ கல்லூரிகளையும் ப்ரிஃபர் பண்ணுறதோ இந்தியா முழுவதும் போய் படிப்பதையோ கண்டிப்பாக முழுமையாக நானாக இருக்கட்டும், என் சேனலாக இருக்கட்டும், என்னோட மாணவர்களாக இருக்கட்டும், நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. போலான்னு தான் சொல்லுவேன், தப்பே கிடையாது. ரைட், அதே போல் ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் ஃப்ரம் 10 lakhs. ஓகே, ஒரு 10 lakh சிம்பயாசிஸ் மெடிக்கல் காலேஜ் கேர்ள்ஸோட ஸ்டூடெண்ட்டு கட்டப் ரொம்ப ஹையராக தான் இருக்கட்டும். கட்டப் ஹையராக இருந்தாலும் போட்டி போகிறத விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ சிம்பயாசிஸில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 10 லட்சம். அதை தாண்டி சில கல்லூரிகள் ஸ்டார்ட் ஃப்ரம் 13, 12, 16, 14 அது மாதிரி ரேஞ்சில் நிறைய கல்லூரிகளில் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி போக பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் கூட மற்ற மாநிலங்களில் இருக்கிற ஜார்க்கண்டு, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்காரங்களே காலேஜ் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காலேஜில் மினிமம் 11 to 12 lakhsல போகலாம், இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஒரு 15 லட்சம். அதே மாதிரி மைனாரிட்டி இல்லைன்னா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கிடைக்காதுன்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு 434, அடுத்த ரவுண்டு நான் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி தேர்ட் ரவுண்டில் என்ன கட் ஆகும்னு சொல்ல முடியும். ஸோ தமிழ்நாட்டோட மேனேஜ்மெண்ட் கோட்டை இந்த கட் ஆஃப் தான். பட் அதற்காக காத்திருக்கலாமா, இன்னைக்கு ஒரு சீட்டு பிடிச்சி வச்சுக்கலாமா அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் இல்லையா? அதுவேளை அந்த ஸ்டூடெண்ட் ஏன் ஸ்டூடெண்டாக இருந்தால் நான் விட்டுருவேன்னா, இமீடியட்டாக அவனை எப்படியாவது சீட்டை வாங்கி கொடுத்தாவணுன்ற இமீடியட்டாக கையில் வாங்கி கொடுத்துருவேன். அப்படிதான் யோசிப்பேன் இல்லையா? ஸோ என்னோட இன்சைட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவ்வளோ மாணவர்களை நம்ம நாட்டில் காமிச்சிருக்கிறோம். பட் ரியலி ஹாப்பி. ஃபீஸ் கம்மி,
இங்கே கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுன்னு முன்னாடியே தெரியும். அதை வச்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த 350லேருந்து 450 மதிப்பெண் இருக்கிற மாணவர்களுக்கு முதல் சொல்யூஷன்ஸ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. யூ கேன் லுக்கிங் ஃபார்வர்ட் த இந்தியா ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயாவது இருக்கிற லோ ஃபீஸை பிடிக்கணும். பட் ஈவன் அடுத்த வீடியோவில் நான் லோ ஃபீஸு ஆஃபர் பண்ணுற கல்லூரிகளை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதர் ஸ்டேட்டுக்கும் நம்ம கைட் பண்ணுறோம். ஸோ அதர் ஸ்டேட் கைட் பண்ணும்போதும் ஸ்டார்ட் ஃப்ரம் 11 லேக்லேருந்து 13 lakhs to 14 lakhs வரைக்குமே பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த கல்லூரியில் நம்ம வரிசைப்படுத்தி அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான சொல்யூஷன். சார் கைட் பண்ணுறதுலாம் அவ்வளோ சர்வ சாதாரணமானு கேட்டால் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா ஆதரிக்கிறோம். அவ்வளோ சாதாரணமான இந்த வேலையை நான் செய்யலை. ஒரு நார்த் இந்தியாலேயோ இல்லை ஏதோ ஒரு கல்லூரியோ நான் ரெஃபர் பண்ணுறேன்னா அந்த கல்லூரியை நேரடியாக போய் நானே உட்காந்து நேரில் பார்த்து அங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங்காக இருக்கட்டும், எப்படி அப்ளிகேஷன் போடணும், என்ன பண்ணணும், எப்படி டெபாசிட் பண்ணணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஈவன் அந்த காலேஜுக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும், 4 வருஷம் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற ஃபுட் என்ன கொடுப்பாங்க முதற்கொண்டு என் ஸ்டூடெண்ட்டு நான் போய் அங்கேயே இருந்திருக்கிறேன். சொல்ல போனால் என்னோட பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து பாருங்கள். அவ்வளோ காலேஜுக்கு நான் நேரடியாக போய் தான் பண்ணியிருக்கிறேன். நான் என் ஃபஸ்ட்டு போனால் முதல்ல அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் தான் என் மாணவருக்கு நான் ரெஃபர் பண்ணணும். சரியா? அந்த பார்வையில் தான் நான் இந்த மாணவருக்கும் ரெஃபர் பண்ணியிருக்கிறோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வேளை உங்களுக்கு தேவைகள் இருக்கப்போ தாராளமாக வந்து பாருங்கள், நான் ரெக்கமெண்ட் பண்ண ரெடி. ரைட்? ஸோ ஒரு 350லேருந்து 450 மதிப்பெண் இருக்கிற எல்லா மாணவர்களுமே மினிமம் 10 லட்சத்துலேருந்து 16 லட்சத்துக்குள்ள படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முயற்சி பண்ணலாம், தவறு கிடையாது அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணுறேன். மேபி என்னுடைய ஃபைனலைஸ்டு ஒர்க்கை நான் பார்க்குறேன்னா உங்களுடைய இந்த வேலையை அவ்வளோ சர்வசாதாரணமாக என்னால் பார்த்துட முடியல. இதுக்கு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது இல்லாமல் நான் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற இன்சைட்டை கனெக்ஷனை நான் என் மாணவர்கள் பயன்படுத்த ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ கான்டாக்டை ஈவன் வந்து அங்கே இருக்கிற கவுன்சிலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பெனால்ட்டி சிஸ்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்டோ கன்ஃபியூஷன் சுச்சுவேஷன் இருக்கட்டும், இதெல்லாம் கைட் பண்ண வேண்டியதான் ஒரு பர்ஃபெக்ட் கவுன்சிலருடைய ஜாப். ரைட்? ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய தொகையை, நான் எவ்வளோ அமௌண்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணி ஒரு படிப்பை எடுத்துக்கொள்ள போகிறோம். அதற்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் இல்லாமல் நம்ம போகக்கூடாது, இல்லை ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் போயிடக்கூடாது. அந்த ப்ராப்பரான கைடன்ஸை வந்து எடுத்துக்கணும், நேரில் போய் சந்திச்சு எனக்கு இது மாதிரிலாம் தேவைகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு எடுத்துக்கணும், அவரே பண்ணி கொடுக்க சொல்லணும். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன தேவைகள் தான் தாராளமாக நேரில் வந்து பாருங்கள். நிறைய வீடியோக்கள் அடுத்து சூப்பராக கொடுக்க போகிறோம். முக்கியமாக இந்தியா முழுவதும் இருக்கிற மொத்த பல்கலைக்கழகங்கள் 1ஆம் நம்பர்லேருந்து 57ஆம் நம்பர் யாருமே தெரியாத இடையில ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி டிஒய் பாட்டில் ஆம்பிள்ட தாலுக்காலேருந்து ஒரு காலேஜ் உள்ள வந்து வெறும் 50 சீட்டில் உள்ள வந்திருக்கு. என்எம்சியில் எந்த அப்டேட்டும் கிடையாது, எம்சிசியில் எந்த அப்டேட்டும் கிடையாது, ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூ கேன் பிளான். ஸோ நிறைய அப்டேட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறோம். ஸோ ரைட், இதுதான் முக்கியமான இன்னைக்கு உள்ள ஒரு கண்டென்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.